வா வா கருப்பா அந்த வானத்து நெருப்பா, வா வா கருப்பா அந்த வானத்து நெருப்பா. மாரியம்மனை பற்றி பேசிட்டோம். அடுத்து நாம் யாரை பற்றி பேசணும்? கருப்பண்ணசாமி. ஏன்னா கிராம தேவதைகளை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதில் அதிகமாக மாரியம்மனையும் கும்பிடுறாங்க, கருப்பண்ணசாமியும் கும்பிடுறாங்க. இந்த கருப்பசாமி அப்படிங்கிறது யார் அப்படின்னு கேட்டால், பூதநாதனாகிய ஐயப்பனுக்கு மிகவும் அன்புக்கு உரியவர் கருப்பண்ணசாமி. அது எப்படிங்க சொல்கிறேன். இப்போது ஐயப்பன் பிறந்தாச்சு மணிகண்டனாக. அவர் போய் மகிழ்ச்சியை வதம் பண்ணணும். அப்போ பரமேஸ்வரன் தன்னுடைய அம்சமான, இங்கே தான் நீங்கள் என்ன சொல்கிறேங்கிறத புரிஞ்சுக்கணும். சிவன் தன்னுடைய அம்சமான கருப்பனை கூப்பிட்டு, நீ போய் அந்த மணிகண்டன் குழந்தை, அவனுடைய சேனைக்கு அதிபதியாக இருந்து இந்த மகிழ்ச்சியை வெல்வதற்கு நீ தான் உதவணும் போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். அதே போல் சின்னஞ்சிறுவன் மணிகண்டன் ஐயப்ப சுவாமி மகிழ்ச்சியை வெற்றி பெற்ற பிறகு அவர் ரொம்ப மகிழ்ந்து போய் தன்னுடைய அன்புக்கு உரியவர் இந்த கருப்பண்ணசாமி. இந்த கருப்பண்ணசாமி எப்படி இருப்பார்? நான் சொல்லும் போதே உங்களுக்கு மனக்கண்ணில் இப்போ வெறும் இந்த அரிவாளும் இந்த எலுமிச்சம்பழம் பட்டை போட்ட இந்த கத்தியெல்லாம் பார்க்குற பொழுது கருப்பண்ணசாமின்னு நம்மளுடைய மனசு, உள் மனசு எப்படி சொல்லுது. ஆனால் அவருடைய உருவம் எப்படி இருக்கும் பார்த்துருக்கோம்ல. நல்ல மிரட்டுகின்ற விழி, முறுக்கிய மீசை, தலையில் உருமால் கட்டியிருப்பார், கண்கள்லாம் அப்படியே திகு 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 திகுன்னு இருக்கும், கையில் அரிவாள் வச்சுருப்பார், சில இடத்துல சுக்குமாந்தடி கூட வச்சுருப்பார். சுக்குமாந்தடிங்கிறது ஒரு தடி, அது மந்திரக்கோல்னு கூட சொல்லுவாங்க. நல்லா இடுப்பில் வரிஞ்சு கட்டின கச்சை, ஒரு வெள்ளை குதிரை மேலே வருவார். இதுதானே கருப்பண்ணசாமி அப்படின்ன உடனே நமக்கு மனக்கண்ணு முன்னால் வர அழகான ஒரு சித்திரம். கட்டுமஸ்தான உடம்போட எங்கே தீமை நடந்தாலும் அழிப்பதற்காக உருவானவர் இந்த கருப்பண்ணசாமி. அதனால தான் இன்றைக்கி நீங்கள் 18ஆம் படி ஏறி ஐயப்பனை கும்பிட போகிறீங்கன்னாக்கா அங்கே வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு சந்நிதி இருக்கும். அதில் முந்திரி வச்சு நைவேத்தியம் பண்ணுவாங்க. கற்பூர தீபாராதனை கூட அங்கே வழிபாடு நடக்கும். காரணம், நீங்கள் கன்னிமூலை கணபதியை கும்பிட்டுட்டு வாவர் சாமியை கும்பிட்டுட்டு இவர்கிட்ட உத்தரவு கேட்டுட்டு தான் 18 படி ஏறுவாங்க பக்தர்கள். அப்படிப்பட்ட ஒரு இடத்தை அவர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. இவர் பேர் மலையாள கருப்பர்னு பேர். இந்த மலையாள கருப்பர் நெற்றியில் திருநீர் அணிந்திருப்பார். சிவா அம்சம்ங்கிறதுனால நெற்றியில் திருநீர் அணிந்து குங்குமம் வச்சிருப்பார். இதே கருப்பண்ணசாமி பாண்டிய நாட்டில் மதுரையில் கும்பிடப்படும் பொழுது நாமம் போட்டிருப்பார். எப்படி? 2 பேரும் கருப்பர் தான். அங்கே அவர் போட்டது சிவஸ்வரூபமாக, இங்கே விஷ்ணு அடியாராக. எப்படின்னு கேட்டால், இது ஐயப்பன் கதையில் அவர் தன்னுடைய பணியை நல்ல செவ்வனே செஞ்சார். எதுவாக இருந்தாலும் காரியம் நிறைவேறணும் அப்படின்னாக்கா கருப்பண்ணசாமியை கும்பிட்டுட்டு செய்யறதுங்கிறது ஒரு வழக்கமாச்சு. ஒரு முறை கேரளத்து மன்னன் ஒருவன் இங்கே வந்தான். பாண்டிய நாட்டுக்கு அழகர் கோவிலுக்கு அந்த அழகரை பார்த்தான். என்ன அழகுப்பா இந்த சுவாமி. அப்போ அவருக்கு தெரிய வந்ததான், இது அப்பரஞ்சி தங்கத்தினால் ஆன திருவுருவம். சின்னவர் அழகர், மூர்த்தவர் பரமசுவாமின்னுட்டு அவர் மூலவர், அவர் பெரிய ஆஜானுபாகுவாக இருப்பார். இந்த இன்றைக்கி அழகராக ஆற்றுல இறங்குறாரே அந்த உருவத்தை பார்த்துட்டு, இதை நாம் எப்படியான்னு எடுத்துட்டு போயிடணும். எடுத்துட்டு போகிறதுங்கிறது அப்படியே உள்ளே போயெல்லாம் தூக்கிட முடியாது, அதுக்கு உண்டான மந்திர சக்தியெல்லாம் இருக்குது. இவன் ஊருக்கு போயிட்டு ஒரு திட்டம் தீட்டினான். என்ன தெரியுமா? நிறைய மலையாள மாந்திரீகர்களெல்லாம் கூப்பிட்டான். எனக்கு எப்படியாவது அந்த சுவாமி என்னுடைய அரண்மனைக்கு இங்கே வந்துடணும், அத்தனை சக்தியும் எனக்கு வேணும், அவர் எப்படி அங்கே ராஜாவாக இருக்கிறாரோ அதை போல் என்னுடைய நாட்டை காப்பாற்றணும்னு சொன்னபோது 18 மாந்திரிகர்கள் நாங்கள் போய் எப்படியாவது சுவாமியோட வசியம் பண்ணி, அதாவது அவருடைய மந்திரத்தை எல்லாத்தையும் இதில் ஒரு தகட்டில் ஆகர்ஷணம் பண்ணி அந்த சிலையும் எடுத்துன்னு வந்துடுறோம் அப்படின்னு கிளம்பின பொழுது, இந்த மலையாள கருப்பன் இருக்காரே, நீ முன்னால் போ அப்படின்னு சொல்லி உத்தரவு வந்ததுனால அவர் முன்னால் வெள்ளை குதிரையில் போய்கிட்டு இருக்கிறாரு. பின்னால் இந்த 18 மாந்திரிகர்களும் போகிறாங்க. எதுக்கு?
அங்கே இருக்கிற அபரஞ்சி தங்கத்தால் ஆன அந்த சுந்தரராஜ பெருமான அழகனை எடுத்துட்டு வர்றதுக்காக அங்கே போய் கோவிலுக்குள்ளே கூட போயிட்டாங்க. சரி, இவங்களெல்லாம் உள்ளே போய் அந்த சாமியை பார்த்த கருப்பர் அங்கேயே நின்னவர் தான் ஒரு டிரான்ஸ் மாதிரி. அவருக்கும் கடவுளுக்கும் இடையே வேற ஒன்றுமே இல்லை. அப்படி ஒரு உணர்வால் ஒன்றி போய் அதை பார்த்தது அந்த வைத்த விழி வாங்காமல் அப்படியே அந்த அழகரை பார்த்துக்கிட்டே இவர் நிற்கும்போது இவங்கள்லாம் பார்த்தாங்க, நமக்கு காவலுக்கு வந்தவன் இங்கே தன் வசம் இழந்து நிற்கிறான், நம்ம அவசர அவசரமாக சாமியெல்லாம் எடுத்துருவோம், அதுக்கு என்ன நகை போட்டிருக்காங்க பார்த்தியா அப்படின்னு இவங்க அதை எடுக்க போகும்போது ஊர் மக்களுக்கு அங்கே விஷயம் போய் அங்குள்ள மக்கள் எல்லாரும் திரண்டு வந்து இத்தனை பேரையும் அடித்து நொறுக்கி, எத்தனை பேர், 18 பேரையும் அடித்து நொறுக்கி, இந்த மலையாள மாந்திரிகர்களை அடித்து நொறுக்கி மேலே களிமண்ணை வச்சு கட்டிட்டாங்க. அப்புறமா தான், ஏப்பா நீ நின்றுட்டுருக்க, நீ யார் அப்படின்ன பொழுது அவருக்கு தன்னுடைய நிலை வரும்பொழுது அந்த சுவாமியை பரமசுவாமியும் அந்த அழகரையும் பார்த்து, நான் மெய் மறந்து நின்றுட்டேன், நான் இங்கே காவலுக்காக வந்தேன், இந்த 18 பேர் என்ன ஆனாங்க அப்படின்ன பொழுது அவங்க சுவாமியை திருட பார்த்தாங்க. நீ அதுக்காக துணை வந்தேன்னு தெரியாது, நான் காவலுக்கு தான் வந்தேன்ன பொழுது இத்தனை பேரையும் படியாக கட்டி வச்சுட்டோன்னு உடனே அதுக்கு மேலே அவரை நிற்க வச்சு அங்கே இருக்கிற அழகர் என்ன சொன்னாராம், நீ பக்தியினால் என்னோட ஒன்றுபட்டதுனால நீ என்னையையும் இந்த மலையையும் மலையை சுற்றி வாழ்கின்ற மக்களையும் நீ காக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதுனால சந்தோஷமா சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 18 படிக்கு மேலே ஏறி நின்று அந்த வரலாறு தான் இன்றைக்கி அழகர் கோவிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவிலில் கோபுரத்துக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னால் அங்கே 18ஆம் படி கருப்பன் இருக்கும். அங்கே உருவம் இருக்காது, 2 கதைகள் வைக்கப்பட்டிருக்கும், கதவு தான், அதுக்கு தான் அத்தனை சக்தியும். ஆக கண்டிப்பாக நான் வந்து இங்கேயே இருந்து காவல் காக்கிறேன் சுவாமி அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு நாளைக்கு அர்ச்சகருடைய கனவுல வந்து யார், இந்த கருப்ப சுவாமி வந்து எனக்கு சுவாமியுடைய அர்த்தஜாம பூஜைக்கு நீங்கள் செய்கின்ற நிவேதனத்தை எனக்கு கொடுத்தால் நான் மகிழ்வேன்னு சொன்னதுனால உத்தரவு கேட்டு இன்றைக்கும் அர்த்தஜாம பூஜை செஞ்ச பிறகு அந்த பிரசாதம் தான் இவருக்கு படைக்கப்படுகிறது. இன்னொரு விஷயம், அழகர் ஆற்றுல இறங்கிறதுக்காக எல்லா அலங்காரமும் பண்ணிக்கிட்டு நகை பொட்டியோடு போவார்ல, அப்போ என்னெல்லாம் நகைகள் சுவாமியோட நகைகள் அவர் போட்டுண்டு போகிறார் எடுத்துட்டு போகிறாருங்கிறத ஒரு லிஸ்ட் எழுதி அந்த கருப்பசாமிக்கு முன்னால் படிச்சுட்டு அங்கே வச்சுட்டு தான் போவாங்களாம். அவர் நல்லா தேனூர் ஈனூரெல்லாம் சுற்றிட்டு அழகர் ஆற்றுல இறங்கிட்டு திருப்பி வருவார்ல, வரும்போது அந்த கோவிலில் இன்றைக்கும் அந்த லிஸ்ட்டு படி நகைகள் சரிபார்க்கப்படுகின்றன. அப்படி காவல் காக்கிற தெய்வம் இந்த கருப்பண்ணசாமி. அந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லை, அங்கு வாழ்கின்ற அத்தனை மக்களுக்குமே கருப்பண்ணசாமின்னா கண் போன்ற தெய்வம். எப்படி அழகர்மலை தெய்வமோ அதே போல் கருப்பண்ணசாமியும்.